நாங்க வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். திமுக தான் போட்டிருக்கீங்க நீங்க? ஆமா, ஓகே, அது உண்மைதான். சரி. சரி, இப்ப விஜய் வந்தாரு, அவர் 140 வந்துருவாரு, 150 வந்துருவான்னு அதெல்லாம் சும்மானே, அதெல்லாம் இது எவ்வளவு வர முடியும்? எடுத்த உடனே எப்படின்னா வர முடியும்? சும்மா எடுத்த உடனே இப்ப அரசியலுக்கு உடனே வந்துட முடியுமானே? இப்ப நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், இவங்க இருக்காங்க. படத்துல நடி ஒரு 10 படம் 20 படம் நடிச்ச உடனே அரசியல் ஆகிட முடியுமானே? மக்களா தேர்ந்து இது பண்றதானே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டும் தான். இப்ப எல்லாம் வர முடியாது, இன்னும் ஆகணும். அவரு எடுத்த உடனே வர முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமா, கருத்து கணிப்புலாம் வந்திருக்கு. இப்போ ஒரு சில பேர் அதிமுக சொல்றாங்க, திமுக சொல்றாங்க, சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு நாங்க ஓடிவில பாத்துட்டு தான் இருக்கிறோம். 145 170 வரைக்கும் டிஎம்கேன்னாங்க, அப்புறம் ஏடிஎம்கேன்னாங்க. இப்படி மாறி மாறிதான் வந்துட்டு இருக்குது. அது எப்படி வருது ஆண்டவன் தான் தெரியும். என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம டிஎம்கே தான் போட்டாரு, பக்கா ஏடிஎம்கே. நானும் அதான் சொல்றேன், அதுதான் வரும் அப்படிங்கிறேன். அண்ணாடிக்கு தான் வருங்கிறேன். ஏன்னா அதனால முன்னாடி டிஎம்கே தான் முன்னாடி 170 வரைக்கும் போட்டாங்க, 180 வரைக்கும் வராங்க. அப்புறம் 145, அப்புறம் 169, அப்புறம் அப்படிங்கும்போது இப்போ 159ல நிக்குது. எப்படி வருது ஆண்டவன் தான். சரி, நீங்க முன்னாடி நிறைய எலெக்ஷன் பாத்துருப்பீங்க. ஆமா, இந்த மாதிரி எலெக்ஷன் நடந்திருக்கா முன்னாடி? இல்ல பரபரப்பா? இல்ல இப்ப இந்த வந்து இப்ப விஜய் உள்ள போனதுனால கொஞ்சம் இதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அதனால இந்த பரபரப்பு காரணம் விஜய் தான். ஆமா ஆமா ஆமா, புதுசா ரொம்ப இப்ப விஜயகாந்த் போல எப்படி வந்தாரு, கடைசியில எப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் போயிட்டாரு. இவரு அதை போலதான் போறாரு பாருங்க. ஆமா.